Happy morning children. In this video we are going to see 9th standard bridge course module day 2 topic tenses past tenses. Okay. Teacher activity la the teacher can narrate a story or can give an anecdote that happened in the past. Anecdote அப்படினா small event ஏதாவது நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி இல்ல ஒரு ஷார்ட் ஸ்டோரியை சொல்லணும் அப்படினு சொல்லிருக்காங்க. பாருங்க anecdote. I was coming home one day. I saw a boy. பாருங்க was coming saw a boy who had not worn shirt. I took pity. I took him to a nearby dress shop and bought him a shirt. He thanked me. The next day I saw the same boy on the street without wearing shirt. I got angry, so I angrily asked him why he had not worn that shirt. He replied that he had given it to a girl in the same locality who had no shirt to wear. His words moved me, so I bought him some dresses. He thanked me. Whom did the narrator see one day? இந்த ஸ்டோரியில் நரேட்டர் யாரை பார்க்குறாங்க? த நரேட்டர் சி வந்து என்னவா மாறும்? நான் எப்போவுமே சொல்லி கொடுத்துருக்கேன். கொஷனில் டிட் இருந்தால் வேர்பு வந்து பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். த நரேட்டர் சா அ பாய். ஒன் டே த நரேட்டர் சா அ பாய். வாட் டிட் ஹீ டூ? என்ன பண்ணாங்க? He who had not worn a shirt. So the teacher took pity on him. He took him to a nearby shop and bought him a shirt. Okay. Did the boy wear the new dress? போட்டுட்டாங்களா? No, the boy didn't wore the new dress. Wear வருமா? Wore. W-O-R-E. Why? Because in that question you have did. So you have to write the past tense of that verb. Okay. Then, what did the boy do with the dress? The boy gave the dress to a girl. Gave. Okay. Pick out the word from the passage. The boy words dash him. என்ன சொன்னாங்க? Thanked. Thanked him. Okay. Okay. Then simple past tense. Form of the past tense verb வந்து V2. So keep it in mind. V2 is a past tense. Then keywords. Keywords பாருங்க yesterday, நேற்று, last week, last month, last year, last century, in 2000, ago இது எல்லாமே past tense உண்டான ஒரு keywords. Okay. Then simple past tense என்னென்ன அப்படின்னு பாருங்க. I always read story books when I was a boy. When நான் சின்ன பையனாக இருந்தப்போ எப்பயுமே புக்ஸ் ரீட் பண்ணிகிட்ருப்பேன். தென் yesterday I visited my grandfather. ஓகே. the habit in the past. ஸோ நம்ம பாஸ்ட்னா இறந்த காலத்தில் ஒரு ஹேபிட். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பார்த்தோம்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னா அன்றாட பழக்க வழக்கங்கள். அதுவே பாஸ்ட் டென்ஸ்லேனா பாஸ்டில் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். சின்ன வயசில் கை சூப்பிருப்பீங்களா? இப்போ சூப்புவீங்களா? நோ. ஸோ அது வந்து ஒரு ஹேபிட் இன் த பாஸ்ட். ஓகே. தென் அ சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். என்ன பண்ணியிருப்பீங்க? சின்ன வயசில் ரன்னிங் ரேஸு இந்த மாதிரி வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அது பண்ண முடியுமா? முடியாது. ஓகே. அந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன், தொடர்ச்சியாக ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகே. தென் single period with time expression for completed action in the past. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பாஸ்டில் செஞ்சது, அதுவும் வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஓகே. பாருங்கள். we went to Chennai last week போனோம். we saw him last Sunday. I heard a terrible sound last night. இங்கே பாருங்கள். my brother talked over the phone for 15 minutes. ஸோ 15 நிமிஷமாக அவன் ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். ஓகே. அந்த மாதிரி சொல்கிறப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ டென்சஸ்லேயே வந்து நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான். ஒன்ஸ் யூ ஆர்
வெரி கிளியர் இன் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் யூ ஆர் வெரி குட் அட் டென்சஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதோட ஃபார்ம் பாருங்கள். ஒன்றுமே இல்லைடா கண்ணா, கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான். இந்த வாஸும் வேறும் யார் அப்படின்னா ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து வேறு. ஆர் எங்கெல்லாம் போட்டோமோ அங்கெல்லாம் வேர் போடணும். இந்த வாஸ் அப்படிங்கிறது ஆமுக்கும் ஈஸுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்தி பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஸோ ஆம் எங்கே போட்டோம், ஐக்கு போட்டோம். ஈஸ் எங்கே போட்டோம், ஹி ஷி இட்டுக்கு போட்டோம். ஸோ இந்த ரெண்டு இடமே என்ன தான் போடணும், வாஸ் போடணும். ஆர் எங்கே போட்டோம், வி ஆர், யூ ஆர், தே ஆர். அந்த 3 இடத்துலையும் வேர் போடுறோம். ஓகே, கீவேர்ட்ஸ் பாருங்கள். வைல் அப்படிங்கிறது தான் கீவேர்ட். இது பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் விச் வாஸ் ஹேப்பனிங் இன் த பாஸ்ட். ஸோ ஹேப்பனிங் அப்படின்னா தொடர்ச்சியாக பாஸ்ட்டில், அதாவது ஒரு பாஸ்ட் தான் மொத்தமாகவே, அதில் ஒரு ஸ்டார்டிங் பாஸ்ட்டு, அதுலேருந்து தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு நடந்து முடிஞ்சிருக்கும் பாஸ்ட்டுக்குள்ளேயே. அதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாருங்கள், டு டிஸ்கிரைப் parallel ஆக்ஷன். parallel ஆக்ஷன் அடுத்தடுத்து. while I was reading books the power went out. நான் புக்கு படிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ கரண்ட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது. தென் டு டிஸ்கிரைப் வாட் சம் ஒன் வாஸ் டூயிங் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். பாருங்கள், ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த கிச்சன் ஆல் டே. ஸோ ஆல் டே அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கிச்சன்லேயே அப்படின்னா ப்ரெசண்ட்டில் சொல்லிடுவோம். ஆனால் எஸ்டர்டே அப்படின்னு ஒன்று கொடுக்கறதுனால வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னு போடணும். ஆல் டேங்கிறப்போ கண்டினியூஸ் டென்ஸு, எஸ்டர்டே கொடுத்தா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஸோ வாஸ் ஒர்க்கிங். தென் நெக்ஸ்ட்டு டு எக்ஸ்ப்ரெஸ் இன்டரப்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். பாருங்கள், ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க் வென் ஹி கிராஷ்டு மை கார். புரியுதுங்களா? நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருந்தேன், அப்போ வந்து கார் வந்து இடிக்கிற வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, தென் டு டிஸ்கிரைப் ரெப்பிட்டிஷன் அண்ட் இரிட்டேஷன், தொடர்ச்சியாக. ஹி வாஸ் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் இன் த கிளாஸ். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஃப்ரெண்ட் இப்போல்லாம் பெரியவங்க ஆகிட்டோம், ஃப்ரெண்டை பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ரெண்டை பற்றி சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறப்போ, இவன் எப்போ பாரும் என்னை மோசம் சொல்லிகிட்டே இருப்பான், இவன் எப்போ பாரும் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். எப்போ, நீங்கள் சின்ன வயசில் படிக்கிறப்போ, சரிங்களா? அப்போ வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 வருஷம் உங்க கூட ஒரு கிளாஸில் படிச்சிருப்பான். அப்போ வந்து உன்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான், உன்னை வந்து திட்டிகிட்டே இருப்பான், உங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அப்படின்னா அதெல்லாமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, தென் ஆக்டிவிட்டி 3 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஃபினிஷ்டு ஒன். பாருங்கள், ஆல்ரெடி ஃபினிஷ்டு ஒன். அதைத்தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயுமே கம்ப்ளீட்டட் ஒன், ஆனால் ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டட் ஒன் அப்படிங்கிறது இதில் ஆல்ரெடி ஃபினிஷ்டு. பாருங்கள், இதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பர்ஃபெக்ட்னாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். இப்போது ஹேடு ப்ளஸ் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேவு ஹேஸு ரெண்டுக்குமே ஹேடு தாங்க பாஸ்ட்டு. ஸோ ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதோடைய கீவேர்ட்ஸ் பாருங்கள், ஆஃப்டர், பிஃபோர், வென் அப்படிங்கிற 3 கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட், when two past actions are connected by after, before or when, the first action should be given in past perfect. ஸோ 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நடந்திருந்து அதில் கனெக்டடாக ஆஃப்டரோ பிஃபோரோ வென்னோ வந்திருந்து அதில் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்கும். பாருங்கள், I wrote the address on the cover, first action. Second, I posted it, இது second action. இதை கனெக்ட் பண்ணோன்னு எப்படி, after I had written the address on the cover, I posted itன்னு போடலாம். இல்லை I had written the address on the cover before I posted itன்னு போடலாம். when I had written the address on the cover, I posted it அப்படின்னும் போடலாம். some more examples பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு ரொம்ப பொருந்தும், டெய்லியும் நம்ம இது பண்ணுவோம். after he had finished his homework, he went to play. இப்போது நம்ம விளையாண்டுட்ருப்போம், சரிங்களா? என்ன டெய்லி விளையாண்டுருக்கான்னுட்டுருக்கு பையன், எல்லா வேலையும் முடிச்சிட்டானான்னு அப்பா வந்து என்கொயர் பண்ணுவாங்க. எப்போ, நைட் நம்ம தூங்குனதுக்கப்புறம் வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஆஃப்டர் ஹி ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க் ஹி வென்ட் டு ப்ளே. அவன் எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு தாங்க விளையாட போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா நம்மளை காப்பாற்றி விடுவாங்கள்ல, அது எல்லாமே பாஸ்ட்டு
பர்ஃபெக்டில் சொல்லலாம். ஆஃப்டர் ஹி ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஹி வென்ட் டு ப்ளே. அப்போ நைட்டு வந்து கேட்குறச்ச அது பாஸ்ட் டென்ஸ் தான், ஆல்ரெடி ஃபினிஷ்டு தான். அப்போ என்ன டென்ஸில் தான் நம்ம சொல்லணும்? பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ். தென் she had completed her work before she went for shopping. Before. The police had checked the bags before they allowed the people in. The student had verified the answer before they submitted the papers. After he entered the theatre, the film was started. Okay. Then activity 4 பாருங்க, past perfect continuous. ஸோ நான் ஏற்கனவே சொன்னாக்கன்னா past perfectனா had plus V3, கண்டினியூஸ்க்கு என்ன வரணும்? பி verb plus வி plus ing, அதாவது V4. ஓகே. தென் இங்கே வந்து பீன் வந்து பர்ஃபெக்ட்டுக்கு உண்டானது போட்டாச்சு. கீவேர்டு வந்து ஃபார். பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எங்கே போடணும்? பாஸ்ட்டு கண்டினியூட் அப் அன்டில் அனதர் டைம் இந்த பாஸ்ட். பாஸ்டில் ஆரம்பித்து கொஞ்ச நாள் நடந்து திருப்பியும் என்ன ஆகிடுச்சு? பாஸ்ட்லேயே முடிகிறது அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், they had been talking for over an hour before Tony arrived. இதில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகும், கண்டினியூஸும் மிக்ஸ் ஆகும், நம்மளுக்கு பர்ஃபெக்ட்டும் மிக்ஸ் ஆகும். பாருங்கள், பிஃபோர் ஃபார் 5 years. ஃபாருங்கிறது நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு சொல்லுவோமா? ஓகே. பிஃபோர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பிஃபோர், செகண்ட் சென்டென்ஸில் பிஃபோர், தேர்ட் சென்டென்ஸ்லேயும் பிஃபோர், ஃபோர்த்து சென்டென்ஸ்லேயும் பிஃபோர், ஃபிஃப்த்து சென்டென்ஸில் வென். இது எல்லாம் எதுக்கு சொன்னோம்? எதுக்குடாக்க நான் சொன்னோம்? இப்போ தான் நான் மேலே பார்த்தோம், பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு சொன்னோம். அது போக ஃபார் இது எல்லாமே நம்ம எதுக்கு சொல்லியிருக்கோம்? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு சொல்லியிருக்கோம். அதுவுமே இருக்கா நம்மளுக்கு கொஷின்ஸ் ஆன்சர்ஸில்? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பிஃபோர் வரும், அது போக ஃபாரும் வரும். ஓகே. ஓகே, இப்போ இவாலுவேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், while he dashed he fell down. while வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லணும்? பாஸ்ட் கண்டினியூஸ். அதனால தான் நம்ம was playing அப்படின்னு போட்டிருக்கோம். எப்படி நம்ம நவ் வந்துட்டா அட் த மூமெண்ட், அட் ப்ரெசண்ட் வந்துட்டா ப்ரெசண்ட் கண்டினியூஸ்னு சொன்னோம், மாதிரி while வந்துட்டா பாஸ்ட் கண்டினியூஸ். அடுத்தது he dash for Chennai yesterday, simple past. ஓகே. தென் நெக்ஸ்ட், I dash him long before he knew me. பிஃபோர் வந்துச்சா? ஸோ என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ had known. அடுத்தது she dash about it till an hour back. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், till an hour back. Okay. Had been discussing. over an hour, till an hour, இந்த மாதிரி எல்லாம் வரும். for over an hour, till an hour. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், it dash since yesterday. since for அந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம என்ன போடணும்? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடணும். yesterday கொடுத்துருக்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். had been raining. அடுத்தது, while they dash noise the HM entered the class. while வந்துருச்சா நம்ம என்ன போட்டுக்கலாம்? பாஸ்ட் கண்டினியூஸ் போட்டுக்கலாம். were making, they வந்துட்டா plural, so were making. அடுத்து, the child dash before the mother came. வெறும் before மட்டும் வந்திருக்கு, so past perfect, so had slept. after the train dash leave the station, I reached there. past perfect, had left தான். next, while she dash her lessons the power went out. past continuous. related ஆன இதே மாதிரி சென்டென்ஸ் வந்து எக்ஸாம்பிள்லையும் கொடுத்துருந்தாங்களா? ஓகே. while வந்துட்டதுனால past continuous, the answer is was studying. then 10th one, when he dash his homework he went for shopping. past perfect, had finished is the correct answer. I hope you understand this grammatical topic very well. Thanks for watching this video. If you like this video, please do subscribe.